ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு பாவ் பாஜி, அதுவும் ஸ்பெஷலாக நான் ஈஸியாக எல்லாருக்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இது ஒரு ஒன் பாட் ரெசிபி. நம்ம டைரெக்டாக குக்கரில் செஞ்சிடலாம். எல்லா மசாலாக்களும் அதிலே போட்டுட்டு சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், அந்த கலர், அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? இந்த பாவ் பாஜி செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்ம செஞ்ச சப்ஜியை சுற்றி அப்படி போட்டு பாவு வச்சுட்டு மேலே நல்லா வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த பாவ் பாஜி ஈஸியாக நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு நான் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பாஜி பாருங்கள், அந்த கலர் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக நிறைய பொருளெல்லாம் சேர்க்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறியும் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம். இதில் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, காய்கறி எல்லாம் செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அப்புறமா பாஜி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் டைரெக்டாக செஞ்சிடுறோம். இப்போ பாருங்கள், ஒரு 2 பெரிய வெங்காயம் இப்படி மெலிசாக கட் பண்ணிக்கணும். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஒன்றொன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு கேரட் எடுத்திருக்கோம். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைன்னா நீங்கள் கேரட் துருவி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் வெந்துடும். இப்போது நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அந்த கேரட் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அந்த கேரட்டும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம கேப்சிகம், கொடமிளகா இருக்கும் இல்லையா, அந்த கொடமிளகா நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கொடமிளகா கூட இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொடமிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மெலிசாக கட் பண்ண காலிஃப்ளவர் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த காலிஃப்ளவரும் இதில் இப்போது சேர்த்துட்டேன். எல்லா காய்கறியும் நம்ம எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணால் தான் இந்த பாவ் பாஜி நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். இப்போது இதில் எல்லா காய்கறியும் சேர்த்துட்டோம். தக்காளி மட்டும் சேர்க்கலை. இதில் ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே நான் சொன்ன மாதிரி இதிலவே நம்ம சேர்த்துடுறோம். அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட மசாலா அப்புறமா இந்த காய்கறி எல்லாம் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. அப்புறமா பாஜி ரொம்ப தண்ணியாகிடும். நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இல்லை மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கே இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி கிட்ட வந்துடுச்சுது. ஏன்னா நம்ம அவ்வளோ மெலிசாக காய்கறி கட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம தொக்கா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் பாஜி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ரிச்சாக நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடணும் எல்லா காய்கறியும். அப்படியே நம்ம போட்ட உப்பு, காரம், அப்புறமா இதெல்லாம் மசாலா எல்லாம் நல்லா அந்த இதில் கிரேவியில் நல்லா இதாகிட்டு மிக்ஸ் ஆகிட்டு நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ திறந்து பார்த்தா பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பீஸை தெரியுதுன்னா நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பாவு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம்.
அப்படியும் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. பாஜி மட்டும் ஒரு 2 பொருள் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் சேர்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், பாவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண கிரேவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஏன் சேர்க்குறோன்னா அந்த ரிச் ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி அந்த கிரேவியில் அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா, அந்த பட்டர் வந்து நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் பட்டர், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் ஏன் சேர்க்குறோன்னா அந்த ஒரு லேசான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த டொமேட்டோ சாஸில். அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.